நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. இந்திய சுதந்திர விழாவை கொண்டாடினாங்க. நாங்களும் நாடும்போது எல்லா கட்சி அலுவலகங்களில் தேசிய கொடியை ஏற்றணும். குறிப்பாக தேசிய கொடி ஏற்றி சுதந்திரத்தை முக்கியத்துவம் பற்றி சொல்லுகிற போது அரசியல் சட்டத்தை நினைவு கூர்ந்து ஒன்று விஷயத்தை சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஆற்றிய உரை சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் சட்டத்தில் வரைவு செய்வதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக நியமிக்கப்பட்டார், வரைவு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். அரசியல் சட்டத்தை வரைவு செய்த பிறகு எழுதி முடித்த பிறகு அந்த அரசியல் நிர்ணய சபையில் அவர் கடைசியாக ஆற்றிய உரை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, சமூக பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அரசியல் சுதந்திரம் அவர் என்ன சொன்னார்னா, ஒருவருக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புன்னார். ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ. அதாவது அம்பானி ஓட்டு போட்டாலும் அதுக்கு மதிப்பு ஒண்ணுதான், அம்பானி டிரைவரா வேலை செய்யறது ஓட்டு போட்டால் மதிப்பு ஒண்ணுதான். ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூன்னு சொன்னார். அரசியல சமத்துவம் இருக்கு, ஆனா சமூக பொருளாதார வாழ்க்கையில சமத்துவம் இல்லைன்னு சொல்லி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த வாக்குரிமையே கேள்விக்குறியாகி இருக்கு. வாக்குரிமை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்க தேர்தல் ஆணையம் பறிக்கக்கூடிய நிலைமை என்பது இன்னைக்கு ஏற்பட்டு. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்களித்தவர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னு சொன்னா, நீங்க 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியல் நீக்கிறீங்கன்னா அனைவருடைய பெயரையும் பட்டியலை நீங்க ஊராட்சி மன்றத்தில் எல்லா பீகார்ல வெளியிடணும், சம்பந்தப்பட்டது பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அவங்க அதுக்கு ஆட்சேபனை கொடுக்கணும். இது 19ஆம் தேதிக்குள்ள நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றப்ப அவங்க சொன்ன தகவல் என்பது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொன்னா, அந்த 65 லட்சம் வாக்காளர்கள்ல 22 லட்சம் பேர் இறந்துட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. 36 லட்சம் பேர் இடம் தெரியாது வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்களே தெரியலன்னு சொல்லுது. 7 லட்சம் பேருடைய பெயர் ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர் பட்டியலிருந்து கேட்க முடியாதுன்னு சொல்லி அது காட்டவே முடியாதுன்னாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லி அடையாள அட்டையை வைத்து, அது ஆதார அட்டையை வைத்து அவங்க மனு கொடுத்தாக்கா அவங்க வாக்காளர் பட்டியலை சேர்த்துன்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அங்க மட்டும் இல்லை, கர்நாடகாவில் மகாதேவபுரான்ற சட்டமன்ற தொகுதியில நடந்த தேர்தலில் அதை காங்கிரஸ் சார்பாக ஆய்வு செய்து ராகுல் காந்தி வெளியிட்ட தகவல்ல அந்த ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதியில 11,965 மேற்பட்ட அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறாங்க. 40,000 பேருடைய முகவரி போலி முகவரி, வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்க முகவரி. 4,132 பேர் அதுவும் போலி முகவரி. அடுத்தது 36,692 பேர் முதல் முறையாக வாக்களிக்கிறாங்க பாருங்க. அது ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதே என்ன சொல்றதுன்னு சொன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அறை, ஒரு ரூம் இருக்குள்ள ஒரு வீடு, அதுல 46 வாக்காளர்கள், ஒரே வகை 80 வாக்காளர்கள். இதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, இது நடந்த முறைகேடு சொல்லும்பொழுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அரசியல் உரிமை என்பது வாக்களிக்கக்கூடிய உரிமை. அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமையை தேர்தல் ஆணையம் பாஜகவாக பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் பீகார்ல அந்த தேர்தல் வாக்காளர் சிறப்பு அந்த பதிவு என்பது முறைகேடு நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற வழக்கு தொடுத்துக்கிட்டு வாக்காளர் உரிமை பறிக்கக்கூடிய இது இருக்கு. அதுல குறிப்பாக என்ன விவரங்கள் வந்திருக்குன்னா, பெண்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அனைத்தையும் உச்சநீதிமன்றம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு, தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. 22 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நேற்று பிரதமர் மோடி ஆற்றிய உரைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, அவரு உரையில மோடி ஆற்றிய உரையில அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது எந்த நாடும் ஊடுருவல்காரர்களை சகித்துக் கொள்ள
எல்லை பகுதியில் மக்கள் தொகை மாறும்போது அது தேச பாதுகாப்பு பிரச்சனையை உருவாக்கும். அதாவது எல்லை மாநிலங்கள்ல பிற நாடுகளிலிருந்து அகதிகளோ மற்றவங்களோ வந்தால் தடுக்கிறதோ திருப்பி அனுப்புறதோ யாரும் ஆட்சேபிக்க முடியாது. ஒரு ஒட்டுமொத்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டிலிருந்து ஊடுருவலால் இந்திய மக்கள் தொகையினுடைய அந்த உள்ளடக்கமே எக்கிதப்பா மாறுது, அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த நேற்று ஆற்றிய உரையில் ஒரு சொல்லுவதற்கு என்ன காரணம் சொன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்த சிறப்பு வாக்காளர் பதிவு திட்டம் பீகார் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க, அதில் உச்ச நீதிமன்றம் கராரா சொல்லிட்டாங்க, நீங்க இதுவரையிலும் ஆதார் கேட்பீங்க, ஓட்டர் ஐடி கேட்பீங்க, ஆனால் இன்னைக்கு அதாவது குடியுரிமையா இல்லையான்றது உங்களுக்கு இந்த சட்டத்தில் தேர்தல் ஆணைய தேர்தல் பிரதிநிதி சட்டத்தில் வேற வருது, இதுல பண்ணக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கு. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்குவது என்பது பல இடங்களில் மகாராஷ்டிரா 1 கோடி வாக்காளர்கள் சேர்த்திருக்க தகவல் வந்திருக்குன்னா, ஆகவே நமக்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல ஒருவருக்கு ஒரு வாக்குரிமை என்பது அதுவே இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்குன்னு அரசு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது அதை ஒட்டி உச்சநீதிமன்றத்தை மிரட்ட மாதிரி இந்திய நாட்டுடைய மக்கள் தொகையினுடைய அந்த உள்ளடக்கமே மாறிடுது அப்படி. அது மாதிரி உங்களுக்கு ஒரு தவறான தகவல் கொடுத்து சொல்ல போனா மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அதே பாணியில தான் அவர் நேற்று பேசியிருக்கார். அதோட அவர் பேசுனதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு பிரதமராக அவர் பேசல, RSS தலைவராக தான் அவர் நேற்று மூவத்தை கொடி ஏற்றிட்டு பேசியிருக்கார். பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு RSS என்ற இயக்கம் பிறந்தது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அதன் 100 ஆண்டு கால தேசிய சேவை மிகவும் பாராட்டுக்குரியது. அவருக்கு எப்படி இதுல சொல்றாரு, 100 ஆண்டு கால RSS உடைய வரலாறு என்பது ரத்த கரைபடிந்த வரலாறு, ஏராளமா சொல்ல முடியும். அது காந்திஜி படுகொலைக்கு பிறகு RSS அமைப்பு தடை செய்யப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் RSS பங்கேற்கவில்லை, சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்கல. அரசியல் சட்ட வரைவுக்குழு தலைவராக இருந்த அம்பேத்கர் என்ன சொன்னாங்கன்னா, மனுநீதி அடிப்படையில் தான் அரசியல் சட்டத்தை அமைக்கணும்னு கோல்வாக்கர் சொன்னார். அது அரசியல் நிர்ணயிச்சு அம்பேத்கர் நிராகரிச்சிட்டார். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு 100 ஆண்டு கால RSS ஒரு பிரதமர் பேசுவதை பெரிய ஒரு NGO, மிகப்பெரிய NGO சேவை செஞ்சாங்க சொல்றதுக்கு பாருங்க, நிறைய விவரங்கள் இருக்கு, சொல்றது அவகாசம் இல்லை. 1982ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடுல மதக்கலவரம் நடைபெற்ற போது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப நீதிபதி வேணுகோபால் தலைவர் ஒரு கமிஷன் அமைச்சார். நீதிபதி வேணுகோபாலுடைய கமிஷன் அறிக்கையில RSS அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் சாகாக நடத்துகிற போது ஆயுத பயிற்சி கொடுப்பது, அவங்களை உசுப்பி விடுவது, இவைகளெல்லாம் இந்த மதக்கலவரத்துக்கு காரணம் சொல்லி நீதிபதி வேணுகோபாலுடைய அந்த கமிஷன் அறிக்கை சொல்லப்பட்டிருக்குன்னா ஒண்ணுதான் சொல்றேன். ஆக இத்தகைய அடிப்படையில் RSS சொல்லுகிற போது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத இந்தியாவில் பல இடங்கள் மதக்கலவரம் உருவானதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அத்தகைய அமைப்பை ஒரு மேடையில் அவர் பிரதமர் பேசுவது என்பது சரியாக ஏற்க முடியும். அடுத்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேவையில்லாத பல சட்டங்களை நீக்கிட்டு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 29 தொழிலாளர் நல சட்டங்களை ரத்து செய்து அல்லது திருத்தி 4 புது தொகுப்புகள் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல வேலை நிறுத்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, வேலை நேரம் 8 மணிக்கு மேல எத்தனை மணி நேரம் உயர்த்திக்கலாம்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம், எவிடன்ஸ் சட்டம், இந்திய குற்றவியல் சட்டத்தை திருத்தி உங்களுக்கு தேச துரோகம் என்பது உங்களுக்கு அந்த இந்திய தண்டனை சட்டத்தை தேச துரோகத்தை நீக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மோசமான கூடுதலான விளக்கத்தை கொடுத்து பேசினாலே தேச துரோக வழக்கில் கைது செய்யலாம் சட்டம் பெற்றுக் கொண்டிருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் அவர் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் இன்னைக்கு அமெரிக்கா இந்தியா மீது 50% வரி நாம் இது பண்ணி சொல்லி ஏற்கனவே 25, அப்புறம் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிலிருந்து குறைஞ்ச விலையில எண்ணெய் வாங்குற பாருங்க, அது ஒரு 25 தேவைப்பட்ட அதுமேல நான் தண்ட வரி அதாவது வரி இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு இந்திய தேசத்துடைய பொருளாதாரத்தை, வியாபாரத்தை, வர்த்தகத்தை, பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகிற போது அது இந்தியாவை உறுதியாக பாதுகாப்பாக எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நேற்று உரையில் சொல்ல, அந்த அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்களுடைய உரை என்பது மேலும் மேலும் உங்களுக்கு மதுரையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மோசமான நிலைமையில தான்
போய்கிட்டு இருக்கின்றதை கவனத்துக்கு கொண்டு வருவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே கவனத்துக்கு வந்துதான் தெரியல, இப்போ குறிப்பாக வந்து மாநில அரசாங்கம் தனியாக தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை அறிவிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம், நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 2020 தேசிய கல்விக் கொள்கையும் அறிவிச்சுட்டாங்க. அதில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, யாரும் இது எந்த அளவுக்கு கவனிச்சு தெரியும். என்னன்னா, இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தின் அடிப்படையில் கல்வித்துறையில் நாங்கள் சில கல்வியை ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய பாரம்பரிய அந்த அறிவுத்துறை சம்பந்தமாக கடந்த 29ஆம் தேதி ஒரு ஆங்கில நாளேடு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற மத்திய அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சேது பந்த யோஜனான்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சேது பந்த யோஜனா அதனுடைய உள்ளடக்கம் என்னன்னு சொன்னா, குருகுலத்துல 5 ஆண்டுகள் படித்தவர்கள், குருகுலம்னா அவங்களுக்கு கடந்த கால அந்த குலக்கல்வி மாதிரி வீட்டிலே குருகுலத்தில் 5 ஆண்டுகள் படித்தவர்கள், பிஜி யூஜி இல்லை என்று சொன்னாலும் ஐஐடி நிறுவனங்களில் அவர்கள் ஆராய்ச்சியாளர்களாக பிஹெச்டி ஸ்காலர்களாக அவர்கள் சேரலாம் அப்படின்னு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அமலாக்குறாங்க, அறிவிச்சுட்டாங்க. உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சாதாரணமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு சொன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும், ஜேஇஇ. அந்த ஜேஇஇ எழுதினாதான் நீங்க வந்து மனோன்மணி யூனிவர்சிட்டியா இருந்தாலும், மதுரை யூனிவர்சிட்டியா இருந்தாலும், மெட்ராஸ் எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும், ஐஐடியா இருந்தாலும், எது இருந்தாலும் அந்த அகில இந்திய அளவில் பிஹெச்டி பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாதான் பிஹெச்டி ஸ்காலராக ஜாயின் பண்ண முடியும். இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, சேது பந்தர் யோஜனான்னு திட்டத்தை கொண்டு வந்து 5 ஆண்டுகள் குருகுல கல்வி படிச்சா போறோம், அவங்க நேரம் ஐஐடியில வந்து ஸ்காலரா சேரலான்னு சொன்னா இது ஜனநாயக விரோதமானது, அறிவியலுக்கு புறம்பானது, குறிப்பாக மதச்சார்பற்ற கோட்பாட்டுக்கு விரோதமானது. அப்படிப்பட்ட திட்டத்தை வந்து அன்னைக்கு அந்த கல்விக் கொள்கை வரும்பொழுது வந்து தெரியல. ஆனா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றும் அமலாக்கிட்டு இருக்காங்கன்றது. ஆகவே அது ஒரு மோசமான விளைவுகள் உருவாக்கும். கடந்த காலத்தில் எப்படி உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலத்தை சார்ந்தவர்கள் வந்து வேறுகளில் படிக்க வேண்டிய நிலைமை இருந்ததோ, அது மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான அடிப்படையில் தான் RSS உடைய அஜெண்டாவை அமலாக்கக்கூடிய அடிப்படையில் தான் அந்த சேது பந்த யோஜனா திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் அதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டிக்க அதை வந்து கைவிட வேண்டும் நாங்கள் வந்து வற்புறுத்துறோம். இதுதான் உங்களுக்கு சந்திப்பு நான் சொல்ல வேண்டியது. இல்லை, அதாவது நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், இப்படி மூணு எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரிஞ்சால் சொல்ல முடியும். உங்களை மாதிரி நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஏதோ கதை சாவி வரல வெயிட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் வந்து விசாரணை நடக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வந்த பாட்டு தான் சொல்ல முடியும். இப்போ நான் அதை பற்றி ஒன்று சொல்ல இல்லை. பொதுவாக இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தால் நடவடிக்கை எடுப்பது யாருக்கு ஆட்சேபனை இருக்காது. ஆனால் இன்றைய மத்திய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய பக்கம் பல விஷயங்களை பார்த்துருக்குறோம். குறிப்பாக நீங்கள் வந்து பாம்பேயில் சரத்பவார் கட்சியிலிருந்து அஜித் பவார் இருக்கார் பாருங்க, 70,000 கோடி ஊழல் செய்தார்னு மோடி வந்து மத்திய பிரதேசத்தில் பேசினார். அப்புறம் அவர் வந்து பாஜக சேர்ந்தவுடனே அதை பற்றி பேச்சுவார்த்தை கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஆயுதமாக ஈடியை பயன்படுத்துறாங்க. ஆகவே இது என்னன்றது உங்களுக்கு வந்து வந்த ஒரு பாடு சொல்ல முடியும். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையில் இருக்கு, அது விசாரணை மட்டும் தீர்ப்பு பிரச்சனை இல்லை. ஆனா இடி, மத்திய அரசாங்கம் இடி பொறுத்தவரையில நாடு பூரா எப்படி நடந்தது பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க வந்து திண்டுக்கல்ல வந்து அந்த இடி சார்ந்த அதிகாரியே வந்து மாட்டினலாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இடி வந்து எதிர்கட்சி சார்ந்தவர்கள் மற்றவர்கள் அவங்க வந்து
ஒன்று கட்சி மாற வைக்கிறது, மற்ற வைக்க நிர்பந்த ப்ரெஷரைஸ் அதுக்கு பயன்படுத்தாங்க தெரியும். இதை பொறுத்தவரை நாளைக்கு செய்தி வந்தது கூட என்னன்னு சொல்லணும். ராகுல் காந்தி உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி டிராக்டருக்காக 10 வருஷம் சொல்லுவாரு, அது சுப்ரீம் கோர்ட்ல மதிப்பு வைப்பாரு, இது ஒரு நாடக நம்ம சொல்லலாம். இது எந்த அளவுக்கு உண்மையான அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம ஏன் சமூக வலைதளங்களிலேயே இல்லை, அதாவது பீகார்ல சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் சம்பந்தமாக அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எஸ்ஐஆரே தேவையில்லை, 65 லட்சம் பேர் நீக்கியது என்பது சரியில்லை அப்படின்னு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி கொண்டு கடந்த கால நடந்து முடிஞ்ச தேர்தல், அதில் அவர் என்னன்னா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு உங்களுக்கு விளக்கி இருக்கிறார். இதுக்கு ஒரு பரமான வாக்குமூலத்தில் சொல்றது அவசியம் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் அவங்க எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒன்றும் நடக்கலன்னு சொல்றாரு. அவர் ஆதாரத்தோட சொல்றேன்னு சொல்றாரு. அது இல்லை, பதில் சொல்லி தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும். குறிப்பா ஒரு ஒரு ஒன் பெட் ரூம் சொல்ல மாதிரி ஒரு அறை ரூம்ல 40 வாக்காளர் பட்டியல் இருக்கு, ஒரே 80 பேர் இருக்கு. அவர் சொல்றாருன்னு வாக்காளர் பட்டியல் கையை வச்சு சொல்றாரு. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டுமே. அவர் ஒரு போய் சொல்லிட்டாரு, நம்ம அது பூரா நம்ம பரிசீலிக்கல. இட்ஸ் ஃபார் தி எலெக்ஷன் கமிஷன் டு ரிப்ளை. நான் தப்பு பண்ணலன்னு சொல்லட்டுமே. இப்ப நீங்க 67 லட்சம் வாக்காளர் அந்த வாக்கை நீக்கி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நீக்கப்பட்டவர்களுக்கு நாங்க இது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. தொடர்ந்து விசாரணை. நான் என்ன சொல்றேன், அப்புறம் ராகுல் காந்தி சில பேர் போய் செத்து போனவங்க டீ குடிச்செல்லாம் விவரம் வந்துகிட்டு இருக்கு. வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா? அதான் நான் சொன்னேன். அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, ஒன் மேன் ஒன் ஓட், ஒன் ஓட் ஒன் வேல்யூன்னு சொன்னாரு. ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு மதிப்பெண். ஓட்டு போடவே முடியாது போல இருக்கு. ஆகவே அது நான் ஏற்கனவே ஜனவரி மாசம் ஒரு இது லிஸ்ட் வெளியிட்டாங்க. இப்போ தேர்தல் சில மாதங்கள் மறுபடியும் ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தம் வேலை, அதுல நேரத்து இவ்வளவு இது வருது. இதுவரையில நீங்க ஆதார் இல்ல வாக்காளர் அடைய அட்டைன்னு சொன்னா இதுல புதுசு பட்ஜெட் கொண்டுட்டு வராங்க. ஆகவே இது பல்கா இது சொல்லப்போனா ஏற்கனவே பட்டியல் இருந்தது அது இப்ப சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டா 10 மாதம் வெளியிடுங்க, அவங்க எல்லாம் பார்க்கட்டும். இருக்காண்டே வழக்கு ஒத்தி வச்சிருக்கு. ஆகவே தேர்தல் ஆணையம் இதுல தில்லுமுள்ளு செய்வதற்கு, வாக்காளர் நீக்குவதற்கு மற்றதற்கு துணையாக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு அப்ப அந்த அதிகாரிகள் தான் போய் கரெக்டா பார்க்கணும். அப்படின்ற போது அந்த அதிகாரிகள் கணக்கு தேர்தலையும் வெளியிடுறாங்க. அப்ப அதிகாரிகள் தவறு செய்யறாங்களா? இல்ல, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றேன் கேளுங்க. ஆதார் அட்டை கணக்கில் எடுத்துக்காதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னா ஒரு தாசில்தாரோ ஆரையோ என்னை எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அவர் அணுகுமுறை சொல்றாங்க. அந்த ப்ரொசீஜரை இருக்கிற கவர்மெண்ட்ஸ் அமலாக்கி ஆகணும். அவன் சொல்றான் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், ஆதார் எடுத்துக்க மாட்டோம், ஓட்டர் ஐடி எடுத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் அது 32 லட்சம் பேர் போயிருக்காங்கன்னு சொன்னா அது ஒரு வெளியே, அதாவது மைக்ரண்ட் ஆனவங்க வருவாங்க போவாங்க, சில மாதிரி இருப்பாங்க. அப்படி வரும்பொழுது இதை எடுத்துக்க மாட்டோம். ஏற்கனவே கடந்த காலத்துல எதையெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டதோ தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா வேலை செய்யற ஒரு ஊழியர் மாற்ற முடியாது. அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, நீங்க டோன்ட் அக்செப்ட் ஆதார், டோன்ட் அக்செப்ட் ஓட்டர் ஐடி, டோன்ட் அக்செப்ட் ரேஷன் அப்படின்னு இவருக்கு நீங்க போய் என்ன பண்ண முடியும்? அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் அமலாக்குறாங்க. அதால பிளேம் பண்ணி இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? நீனா பிறந்த தேதி சர்டிபிகேட் சொன்னா ஒரு ஜட்ஜே ஒரு சொல்லி எனக்கே நான் எடுக்க முடியாதுன்னு. ஆகவே ஊழியர்கள் இல்லை, தேர்தல் ஆணையம் அந்த சிறப்பு எஸ்ஐஆருக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த கைட்லைன்ஸ் தான் எந்த அரசாங்கம் அமலாக. அதெல்லாம் நம்ம அப்படி எஸ்ஐஆர் இந்தியா பூரா தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். மாநில செயலாளர் திமுக வாக்குறுதி சொல்றாங்க. ஆனா உண்மையில தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றால் மட்டுமே திமுக ஒரு காலம் சொல்றாரு. முன்னாள் மாநில செயலாளர் முறையில அவருடைய கருத்து இல்லை, அதாவது மாநில அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றிய சம்பந்தம் மதிப்பீடு செய்ய சொல்வது என்பது வேறு. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் நீங்கள் கடந்த காலத்திலையும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் மக்கள் பிரச்சனை வருகிற போது என்னைக்குமே நீங்கள் சாதி ஆணர்கொலை நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தான் அந்த காலத்திலிருந்து அதிமுக காலத்திலிருந்து தனியாக சட்டம் வேணும்னு கேட்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நீங்கள் அந்த கைது இருக்கு பாருங்கள்,
நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அது அவங்க வந்து அது வந்து அரசாங்கம் தவறானது கண்டிச்சு அறிக்கை விட்டு. ஆகவே எப்பவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. செஞ்சது செய்யுன்னு சொல்லுவேன், செய்யலன்னு சொல்லுவேன். பழைய மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக அழுத்தம் போட்டாங்க தவிர அதாவது அப்படி இல்லை பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு அதாவது இப்ப சாம்சங் போராட்டத்தை நீங்க பாத்தீங்க, விடாப்படியா நின்று தகராறு பண்ணி சங்கப்பதிவு ஊதிய மாற்ற ஒப்பந்தம் ஸ்ட்ரைக் நடந்ததுங்க 2 மாசம் 3 மாசம். ஆக எது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அது செஞ்சது செய்யல சொல்லணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம கருத்து சொல்றோம். அது வந்து தவறா பல பேர் உங்களுக்கு வந்து இப்ப நீ என்ன சொல்றேன், இந்த இவர் வந்து போராளுகிறாரு. இந்த சென்னையில அதிமுக மெஜாரிட்டி மண்டலங்களை வந்து கொடுத்துட்டாங்க. அதை இது போராடி இப்ப போராடிட்டு இருக்கு. ஆகவே அது ஒர்க்கர்ஸ் இஷ்யூ இப்ப அதே மாதிரி வந்து இந்த 8 மணி நேரத்தை 12 மணி ஆக்குறாங்கல்ல. சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்றத்துக்கு வெளியில போராடினது யாரு? சிபிஎம் சிஐடி தானே. மனைப்பட்டா பண்ணாங்க. அது கரெக்ட். இதே இப்போ இருக்கிற சூழ்நிலையில மதுவான போதைப் பொருட்களாக பல்வேறு சம்பவங்கள் சமூக ரீதியாக நடக்குது. இது வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாதிரி இல்ல. அதாவது காவல்துறையினுடைய அணுகுமுறைன்னு வரும்பொழுது ஏற்கனவே சாத்தாங்குளத்து எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் வந்து இந்த இது சிவகங்கை வந்து ஆமா அது கண்டிச்சோம். ஆகவே காவல்துறை வந்து அத்துமீறி போறாங்க, அதை அனுமதிக்க கூடாது, தவறு செய்த நடவடிக்கை எடுக்கின்றது என்னைக்குமே காம்ப்ரமைஸ் இல்லை. அதே மாதிரி இங்க வந்து மனைப்பட்டா மனித உரிமை தொடர்ந்து தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தொடர்ந்து பல இயக்கம் நடந்தது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சாத்தான்குளம் சம்பவம் நடந்தபோது போராட்டம் நடத்திய விதம் வேறு. அஜித்குமார் சம்பவத்தின் மீது அதன் பிறகு அஜித்குமார் பாருங்க, அஜித்குமாருக்கு ஆர்ப்பாட்டம் பாருங்க, அஜித்குமார் ஆர்ப்பாட்டம் நடத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜித்குமார் இதுல ஸ்டேஷன்லயே வைக்கல, வெளியே கொண்டு போய் உங்களுக்கு வந்து அடிச்சு அது வந்து சிசிடிவில மாட்டுச்சு. ஆகவே ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு 24 ஹவர்ஸுக்குள்ள போய் ப்ரொடியூஸ் பண்ணணும், உறவினர்களுக்கு அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அதெல்லாம் அத்துமீறி இருக்காங்க தொடர்ச்சியாக. அப்படி காவல்துறை அத்துமீறி என்னைக்குமே நம்ம அனுமதிச்சு கிடையாது. 26 லட்சத்துல அது எந்த அளவுக்கு கூடுதலா கட்சிகள் வாய்ப்புகள், அதாவது எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுன்றதெல்லாம் வந்து கிராமத்துல சொல்லுவாங்க, வரப்பு வரும்பொழுது தாண்டிக்கிறதுன்னு. பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப அப்புறம் சொல்றேன், இப்பவே வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இதுல அது நான் சொல்றேங்க, அதை நான் மாநில செயலாளர் இருந்தாலும் தேர்தல் நடத்திருக்கு பேச்சுவார்த்தை. ஆகவே தேர்தல் உடன்பாடு என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நெருங்கிய பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அவங்க என்ன சொல்லணும், அப்ப பத்திரிகை சொல்லுவோம், அவங்ககிட்ட சொல்லுவோம். அதாவது எப்படி நேற்று வந்து செங்கோட்டையில வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மாதிரி பிரதமர் பேசுறாருன்னு சொல்லணும், இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மாநில தலைவர் மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே மத்திய ஜனாதிபதி இது ஏற்கனவே ஒரு 10 மசோதாக்களுக்கு கவர்னர் வந்து ஒப்புதல் தரல, சுப்ரீம் கோர்ட்டு போய் மண்டையில் அடிச்சு மாதிரி கவர்னர் ஒப்புதல் தராத மசோதாக்களுக்கு 4 ஒப்புதல் கையெழுத்து போட்ட ஒரு பாடு இவர் வந்து கொடுக்கறதில்லை. ஆகவே கவர்னருடைய வேலையே இல்லை, கவர்னர் அவர் வேலையை செய்யல. அதற்கு மாறாக இங்க வந்து அதாவது பாஜக அல்லாத மாநில அரசுகளை சீர்குலைக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலைக்காக தான் கவர்னர் நியமிக்கிறாங்க. இவர் வந்து ஏற்கனவே இந்த மேகாலயிலிருந்து அங்கே வந்து அடிபட்டு உதப்பட்டு வந்தவர் தான் இவர். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இதில் கேரளாவில் இருந்து அவர் போயிட்டு. ஆகவே வந்து இப்படி மாநில ஆளுநரை பொறுத்தவரையில் இவர் எதிர்க்கட்சியுமே செயல்படக்கூடாது. அந்த அடிப்படையில் வந்து அவர் செய்ய தவறான ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் திரும்ப சுப்ரீம் கோர்ட் எப்போ இவர் வந்து ஒப்புதல் அளிக்காத மசோதாக்களை சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளிக்கணும்னு தீர்ப்பு வந்த பிறகு அன்னைக்கே இவர் ராஜினாமா பண்ணிருக்கணும், அல்லது மத்திய அரசாங்கம் ஒரு வாபஸ் வாங்கியிருக்கணும், பண்ணல. ஓகேவா, நன்றி. தொடர்ச்சியா வந்து திமுக கூட்டணி வந்து தேர்தல் நேரத்தில் உடையும் அப்படின்னு சொல்லி இருக்கு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அதாவது திமுக, சிபிஎம், சிபிஐ, விசிக, காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னா ஒரு காமன் இது மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மோடியை இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது
அவர்களுடைய சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்துடக்கூட இந்த அடிப்படை இருக்கிறதால அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. சும்மா ஏதோ பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப இன்னொரு கூட்டத்தில் பேச பாயிண்ட் இல்லைன்னா புதுசாக ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது, அதுக்கு சம்மந்தமே இல்லை. விஜய் வந்து இந்த தடவை வந்து போட்டியிடுறாரு, அது வந்து எது அதாவது கேளுங்க, அது சோதிக்கப்படாத ஒரு கட்சிங்க, அதை வச்சு அனுமானத்துக்கு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து அதாவது பொதுவாக மக்கள் மத்தியில் தேர்தல் காலத்தில் மக்கள் எது முக்கியமான பிரச்சனை கருதுகிறார்களோ அதில் அரசியல் கட்சி எத்தகைய அணுகுமுறை கடைபிடிக்கிறது வரும்போது இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மாநில அரசு செயல்பட விடாமல் தடுப்பது அல்லது மதிய மக்களை பிளவுபடுத்தக்கூட முயற்சி எடுப்பது, அப்படிப்பட்ட இது வந்து மீண்டும் வரக்கூடாது, அதோட சேர் வரக்கூடாது, அதுதான் வாக்களிப்பாங்க ஒழிய இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் எடுக்கூடாது. பல கால அரசியல்வாதி நீண்ட அனுபவம் கொண்டவர். விஜய் வந்து 67, 77 சம்பவங்கள் 26 தொடர்புக்கான வாய்ப்பு இருக்காங்க. 67 அண்ணா வந்து எப்படி வந்து 77 அதே போல இந்த 26 சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. நன்றி. போட்டோம்